Hello students, now we see that chapter 2 exercise 2.3 sum number 5. To secure A grade, one must obtain an average of 90 marks or more in 5 subjects, each of maximum 100 marks. If one scored 84, 87, 95, 91 in first 4 subjects, what is the minimum mark one scored in the 5th subject to get A grade in the course? To secure A grade, one must obtain an average of 90 marks. அதாவது A grade secure பண்ணோம் அப்படின்னா average of 90 marks or more in 5 subjects, each of maximum marks 100. அதாவது A grade obtain பண்ணோம் அப்படின்னா maximum marks 100க்கு அவங்க 19 marks வாங்கினா தான் அவங்க வந்து A grade வந்து செக்யூர் பண்ண முடியும், வாங்க முடியும். இஃப் ஒன் ஸ்கோர்டு 84, 87, 95, 91, அதாவது 4 சப்ஜெக்ட்ஸோடைய மார்க் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க, இவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ 5th சப்ஜெக்டில் அவங்க மினிமம் எவ்வளோ மார்க் வாங்கினா அவங்க வந்து ஏ கிரேட் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சொல்யூஷன், லெட் எக்ஸ் பி த மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர்டு. அதாவது நம்ம 5th சப்ஜெக்டில் மார்க் எடுக்கணும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். மினிமம் எவ்வளோ எடுத்தால் அங்கே ஏ கிரேட் கிடைக்கும். ஸோ லெட் எக்ஸ் பி த மினிமம் மார்க் ஸ்கோர்டு. இப்போ ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ 84 + 87 + 95 + 91. இப்போ இங்கே 5th சப்ஜெக்ட் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ பை எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, 5 சப்ஜெக்ட் இருக்கா, ஸோ பை 5. இப்போ இங்கே வந்து மினிமம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், greater than or equal to. ஸோ greater than or equal to 90 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா obtain an average of 90 marks or more in 5 subjects. ஆவரேஜாக 90 மார்க்ஸ் இல்லைனா மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ greater than or equal to 90 இல்லைனா 90 விட அதிகம். ஸோ greater than or equal to 90. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 347 + x greater than or equal to, இப்போ இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, 450. நெக்ஸ்ட்டு இந்த 347 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் greater than or equal to 450 - 347. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் greater than or equal to 93. அப்போ the minimum marks scored in 5th subject to get A grade in the course is 93. அப்போ எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th சப்ஜெக்டில் 93 வாங்கணும். அட்லீஸ்ட் 93 வாங்கியிருக்கணும், இல்லை அதுக்கு மேலேயே வாங்கலாம். ஆனால் மினிமம் மார்க் நம்ம வந்து எவ்வளோ வாங்கியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். சரிங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் என்ன ஃபார்முலாவோ அதை தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 84 + 87 + 95 + 91 + x பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து 5. ஸோ 5 greater than or equal to 90 or more in 5 subjects அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மினிமம் மார்க்ஸ். ஸோ greater than or equal to 19 எடுக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 347 + x greater than or equal to 450. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் உடைய வேல்யூ பார்த்திங்கன்னா எக்ஸ் greater than or equal to 93. அப்போ எக்ஸ் அதாவது 5th சப்ஜெக்டுடைய மார்க் வந்து 93 இருக்கணும், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஆனால் மினிமம் மார்க் எவ்வளோ அவங்க ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 93 மார்க்ஸ் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணால் தான் ஏ கிரேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் 6th one, a manufacturer has 600 liters of a 12% solution of acid. How many liters of a 30% acid solution must be added to it so that the acid content in the resulting mixture will be more than 15% but less than 18%. அதாவது ஒரு மேனுஃபேக்சரர் பார்த்தீங்க அப்படின்னா 600 liters of a 12% solution of acid, அதாவது 600 லிட்டர்ஸில் 12% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் இருக்குது. ஸோ இப்போ how many liters of a 30% acid solution must be added. ஸோ 30% acid solution வந்து எத்தனை லிட்டர்ஸில் ஆட் பண்ணலாம், so that the acid content in the resulting mixture will be. ஸோ அப்போ அந்த ரிசல்ட்டிங் மிக்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா more than 15%. ஆசிட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா more than 15% but less than 18% இருக்கணும்.
சரியா? ஸோ அப்போ எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸு தான் நம்ம வால்யூம் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 600 லிட்டர்ஸ் இருக்கா, மேனுஃபேக்சர் கிராஸ் 600 லிட்டர்ஸ். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் 12% கொடுத்துருக்காங்க. ஸோ 600 இன்ட்டு 12/100 ப்ளஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹவு மெனி லிட்டர்ஸ் கேட்டிருக்காங்களா. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப் 30% சொல்லியிருக்காங்களா. ஸோ எக்ஸ் இன்ட்டு 30/100, எக்ஸ் இன்ட்டு 30/100. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் வில் பி மோர் தென் 15% சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் தென் அப்படிங்கிறதுனால நம்ம கிரேட்டர் தென் 15/100. ஸோ எதில் 15/100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் லிட்டர்ஸ். ஸோ டோட்டல் லிட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க 600 லிட்டர்ஸ். இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிற லிட்டர்ஸ் எவ்வளோ வால்யூம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்த்து தான் டோட்டல் வால்யூம். ஸோ அப்போ 600 + எக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 600 லிட்டர்ஸில் 12% இருக்குது. ஸோ 600 இன்ட்டு 12/100 ப்ளஸ் ஹவு மெனி லிட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு அதில் எவ்வளோ ஆசிட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30/100 இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 15%. ஸோ கிரேட்டர் தென் 15/100 இன்ட்டு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸில் வால்யூம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 600 லிட்டர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹவு மெனி லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் வால்யூம். ஸோ 600 + எக்ஸ் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 600 இன்ட்டு 12/100 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 30/100. இப்போ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 18, ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் அதாவது மோர் தென் 15 இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 18 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லெஸ் தென் 18/100. ஸோ இங்கே கிரேட்டர் தென் மோர் தென் அப்படிங்கிறதுனால கிரேட்டர் தென் எடுத்துக்கிறோம். இங்கே லெஸ் தென் இது எல்லாமே சேம் தான். ஸோ லெஸ் தென் 18/100 இதுவும் அதே தான். டோட்டல் லிட்டர் 600 + எக்ஸ். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 600 இன்ட்டு 12 7200 ப்ளஸ் 30x. இப்போ காமன் டினாமினேட்டர் 100 தான். ஸோ காமன் டினாமினேட்டர் 100 கிரேட்டர் தென். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9000 + 15x/100. இப்போ இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். 30x minus 15x greater than 9000 minus 7200. So 15x greater than 1800. So x greater than 1800/15. So அப்போ x உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா greater than 120. So x உடைய வேல்யூ என்னது, greater than 120. இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்களா. ஸோ 600 இன்ட்டு 12/100 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 30/100 லெஸ் தென் 18/100 இன்ட்டு 600 + எக்ஸ். ஸோ இதில் எக்ஸோடைய வேல்யூ நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் அதே போல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7200 ப்ளஸ் 30x/100 லெஸ் தென். இப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது 10800 ப்ளஸ் 18x/100. 100 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 30x minus 18x less than 10800 minus 7200. So 12x less than 3600. 12x less than 3600. So x less than 3600/12. So x less than 300. So இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x உடைய வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், x less than 300 இருக்கா. ஸோ இப்போ இது நம்ம எப்படி சொல்லலாம் பாருங்கள், 120 less than x less than 300. 120லேருந்து 300க்குள்ளே x உடைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 120 லிட்டர்ஸ் பட் லெஸ் தென் 300 லிட்டர்ஸ். அதாவது 120 விட அதிகமாக இருக்கும், 300 லிட்டர்ஸை விட குறைவாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் 120 லிட்டர்ஸ் அண்ட் 300 லிட்டர்ஸ். ஸோ வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 லிட்டர்ஸ், பிட்வீன் 120 லிட்டர்ஸ் அண்ட் 300 லிட்டர்ஸ் இதுக்குள்ளே தான் வால்யூம் வந்து இருக்கும். நம்பர் ஆஃப் ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆசிட் சொல்யூஷன் கேட்டிருக்காங்களா. ஸோ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் எத்தனை லிட்டர்ஸ் இருக்கும், டோட்டல் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 120 லிட்டர்ஸ் அண்ட் 300 லிட்டர்ஸ். ஸோ 120க்கும் 300க்கும் இன் பிட்வீனில் தான் அந்த வால்யூம் இருக்கும். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸோடைய வேல்யூ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.